ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிங் முறுக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இது போல் நம்ம ரிங் முறுக்கு ரெடி பண்ணி வச்சோன்னா ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிங் முறுக்கு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நமக்கு மாவு பிணைஞ்சு கொடுக்கறதுக்கும் கையில் நமக்கு பிசுபிசுப்பு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காகவும் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எள்ளுக்கு பதில் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணிக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இது நான் பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். வீட்லேயே அரிசியை கழுவி காய வச்சு அதை அப்படியே நம்ம மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி அந்த அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கடையில் வாங்கின அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இது போல் நம்ம மாவு சேர்த்தோன்னா இந்த மாவில் நல்லா வெந்து வந்துடும். இந்த தண்ணியோடவே சேர்ந்து இது போல் லைட்டாக ஈரப்பதம் குறைய நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூடுலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும். இது ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரமாவது இந்த சூடுலேயே அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு கையில் இது போல் எடுக்கும்போது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். மாவை நம்ம இது போல் கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது இது போல் நல்லா பிடிக்க வரணும். இப்போ இந்த மாவு வந்து கரெக்டான ஈரப்பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி விடணும். இதை நல்லா எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சாதான் நம்ம இதை ரிங் முறுக்காக ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் மாவு எடுத்துகிட்டு இது போல் ரோல் பண்ணோன்னா ஈஸியாக நமக்கு ரோல் ஆகி வருதில்ல. இது போல் இருந்தால் தான் நமக்கு மாவு கரெக்டான பதமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரிங் முறுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ சின்ன உருண்டையாக மாவு எடுத்துட்டு இது போல் ரிங் முறுக்கு அப்படியே நல்லா மடித்து நல்லா இந்த ஓரம் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். இது போல் ரிங் முறுக்கை நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சிடலாம். இது போல் எல்லாத்தையும் ஒரே நேரம் நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது போல் எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் ரோல் பண்ணி எடுத்து நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் இது போல் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஸ்டவ்வில் நல்லா சூடாகிருக்கு. சூடான எண்ணெயை நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒரு ரிங்காக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நிறைய சேர்த்து கூட நம்ம ஒரு 2 ஈடாகவே பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் சவக்க விடணும். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு செவந்து வரும். இது நல்லா செவந்து பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாகவும் வரத்துக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷமாவது ஆகும். அந்த அளவுக்கு நம்ம செவக்க விட்டு எடுத்தால் தான் இது நல்லா ரிங் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கடையில் இருக்கிறது போலவே நமக்கு ரெடியாகும். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எவ்வளோ சுலபமாக இந்த ரிங் முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.